மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிட்டு இருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட்டா மாறிட்டு இருக்கு. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பிட்டு இருக்க கேவலமான கேடுகெட்ட பர்சன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இதை நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சா நான் மனசு பொறுக்கல, பேசியே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமா பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுக்கு எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர்களுடைய எந்திரன் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எந்திரன் படம் ஹிட்டுக்கு அப்புறம் அதை வெளிநாடுகள்ல மிகப்பெரிய அளவுல சூப்பரா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் 2.0 இந்திரன் 2.0 படம் தான் பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய பிளாஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இந்தியாவில் இருக்க அனைத்து படங்களும் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உருவாக்கின படம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடிச்ச எந்திரன் 2.0 தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படங்களும் வெளிநாட்டுகளில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இப்போவும் இந்த கூலி படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இதுவரை இந்திய சினிமாவில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த அளவுக்குலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீ தமிழ் சினிமால ரிவ்யூ பண்ணி பொழைச்சிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு இவ்வளவு கேவலமான வேலையை நீ பார்க்கணும்? நேத்து ஒருத்தன் படம் நல்லா இல்லைன்னு கழுவுனா, இன்னைக்கு அவனே வீடியோ போட்டு இல்ல நேத்து நான் சரியா சொல்லல, இன்னைக்கு கரெக்டா சொல்றாங்கிறான். அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு? நேர்மையா இருங்க, செய்யற தொழிலுக்கு நேர்மையா இருங்க. நீங்க படம் பாருங்க, படம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல, ஏன் பிடிக்கல, இந்த இடத்துல இது இருக்கு, மற்றபடி ஓகே. ஆல் டுகெதர் யாருக்குமே இந்த படம் பிடிக்கல, நல்லாவே இல்லை, இது ஒரு லோகேஷ் கனகராஜ் தொலைஞ்சு போயிட்டாரு இருட்டுல, அவ்வளவுதான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா, டேய் ரஜினிகாந்த் 74 வயசுரா, சூப்பர் ஸ்டார்ரா, நீ யாரா ரஜினிகாந்த் எங்கேயோ போயிட்டாரு, ரஜினிகாந்த் இனிமே இல்லைன்னு நீ யாரா சொல்றது? தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தின மகான்ரா ரஜினிகாந்த். அவர் என்னைக்கும் உயரத்துல தான் இருப்பாரு.